Hi friends, welcome to Cook and Decor channel. நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறது ரொம்ப சுவையான பலாப்பழம் இலையப்பம் எப்படி பண்ண போறேங்கறதா. இது கேரளா சைடு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. வாங்க இது எப்படி பண்ண போறேன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பலாப்பழ அப்பத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு 1/2 kg பலாப்பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் ஒரு தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாசிப்பயிறு நல்லா குக் பண்ண பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் சர்க்கரை, அதுக்கப்புறம் பச்சரிசி மாவை நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா விரைய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் வாசனைக்காக. இந்த பலாப்பழ அப்பம் கேரளா சைடு ரொம்ப ஃபேமஸ். அங்கே பலாப்பழம் சீசன்லலாம் இது அதிகமாக எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் இது பூவரச இலையில் பண்ணுவாங்க. பூவரச இலை இல்லைன்னா தேக்கு மரத்தில் உள்ள இலையில் பண்ணுவாங்க. அங்கே அப்படி கிடையாது, பனானா லீஃப், அதாவது வாழை இலையில் பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாழை இலையோட ஸ்மெல்லும் அந்த அப்பவும் சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்படி பண்ண போகிறத உங்களுக்கு காட்டுறேன். குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்பவே பிடிக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வாழை இலையை நல்லா தீயில காட்டி வாட்டி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இல்லைன்னா வாழையில் பிஞ்சு பிஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு தீயில காட்டி நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. மடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு மிக்சர் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பலாப்பழத்தை போட்டுட்டு அதுக்கு பிறகு தேங்காய், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் பாசிப்பயிறு, அப்புறம் சர்க்கரை. பாசிப்பயிறு உங்கள் ஆப்ஷனல் தான். நீங்கள் அதுக்கு அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அவல் இல்லாத ரீசனால தான் பாசிப்பயிறு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏலக்காய், ஒரு 8 ஏலக்காய் கிட்ட நல்லா பொடிச்சு எடுத்துருக்கேன். அது வாசனைக்காக. பாசிப்பயிறு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம மிக்சர் ரெடி ஆகிடுச்சுது. இப்போ நம்ம ரைஸ் பட்டர் ரெடி பண்ணலாம். மாவு இந்த மாதிரி நல்லா பரத்தி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கையில் ஒட்டிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்சர் உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். நல்லா ஈவனாக போட்டுக்கோங்க சென்டரில். அப்போ தான் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது அரிசி மாவுனால ஈஸியாக நமக்கு ஒட்டிடும். பாருங்கள், இவ்வளோ அழகாக ஒட்டுது பாருங்கள். பிரிஞ்சு வராது உங்களுக்கு. இது ஓகே, ரெடி ஆயிடுச்சுது. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, நான் இட்லி குக்கர் எடுக்கிறேன் அவிக்கிறதுக்காக. உங்கள் பாத்திரத்தோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 an hour, ஒரு 20 minutesலேருந்து ஒரு 1/2 an hour இது நல்லா வேகணும். ஆவிலாம் இல்லை மேலே வர வரைக்கும் வேக விடுங்க. க்ளோஸ் பண்ண போகிறேன். 20 minutes கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு 20 minutes ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்ல ஒரு வாசனை வருது. அந்த லீஃபோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்ல குக் ஆகிருக்கு. நம்ம இலையப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க பார்க்கலாம். நம்ம கேரளா சைட் ஃபேமஸான பலாப்பழம் அப்போ ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். பெரியவங்கலேருந்து எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.